வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள். VPMM கல்வி நிறுவனங்கள். பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் இருக்கும் தமிழக மாணவர்களை தமிழகம் கொண்டு வரும் பணியில் தமிழக அரசு ஈடுபட்டிருக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்ப்போம். தமிழ்நாடு மாணவர்கள் எல்லாரும் அவங்க சொந்த மாநிலத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதே சமயம் அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் மத்திய மற்றும் மாநில அரசு எடுத்திருக்கு. ஆனால் மாணவர்கள் அனைவரும் விமானத்தில் தான் வருவான்னு அடம்பிடிக்காங்க. இது ஒரு தவறான செயல். மத்திய மாநில அரசு என்ன சூழ்நிலையை ஒட்டி என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கோ அதுக்கு மாணவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு செஞ்சு அதன்படி நடக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். விமானத்திலோ அல்லது ஹெலிகாப்டரிலோ அந்த மாணவர்களை திரும்ப தமிழ்நாடு அழைத்து வர ஏற்பாடு செய்ய வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விமான போக்குவரத்து இல்லாதனால மாணவர்கள் எல்லாம் மற்ற போக்குவரத்து மூலியமாக அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு மிக விரைவாக வருவது பாதுகாப்பாக இருக்கும். அங்கேருந்து மீட்டெடுத்து வேறு பாதுகாப்பான இடங்களில் பசங்களை படிக்க வைக்கிறது முறையாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை அவர்களை அங்கே தங்க வச்சு அதுக்கு தகுந்த பாதுகாப்பு மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு பாதுகாப்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். விமானங்களில் வர்றது சில ஆபத்துகள் இருக்கிறதுனால தரைவழி போக்குவரத்து சிறந்ததுன்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் அதுக்கு தகுந்த பாதுகாப்பான நடவடிக்கை எடுத்துகிட்டு வருது. அதனால் முடிந்தவரை தரைவழி போக்குவரத்துகளை கருத்தில் கொண்டு அதில் அவங்கவுங்க சொந்த மாநிலங்களுக்கு திரும்புமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். IPL வீரர்களை எப்படி கரம்சாலாலேருந்து டெல்லி கூட்டு வரீங்களோ அதே மாதிரி நம்ம மாணவர்களை காஷ்மீர்லேருந்து டெல்லிக்கு கூட்டு வந்தால் கொஞ்சம் முயற்சியாக இருக்கும். நல்ல விஷயமா இருக்கும். வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள். VPMM கல்வி நிறுவனங்கள்.